எல்லாருமே வீட்டுக்கு போனா வீட்டுல சமைச்சு வச்சிருப்பாங்கல்ல, யாராச்சும் இருப்பாங்கல்ல. எனக்கு வந்து யாரும் சாப்பிட்டியான்னு கேட்க கூட இருக்காது. அந்த டைம் வந்து நமக்கு யாருமே இல்லையா அப்படின்ற ஃபீல் எனக்கு அதிகமா நிறைய நாள் இருந்திருக்கு, நிறைய நாள் அழுதுருக்கேன். இந்த மாதிரி இவங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் என்ன மாதிரி பல பேர் இருக்காங்க இந்த உலகத்துல. சாப்பிட்டியா அப்படின்னு கேக்குறது எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல, அது மனசுக்கு எவ்வளவு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும்ல. நமக்காக இவங்க எல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எனக்காக நான் சாப்பிட்டியான்னு கேட்டவங்கள ரொம்ப முக்கியமானவங்க என் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆமா, இன்னைக்கு நான் கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் பத்தி தான் பேச போறேன். ஏன்னா இப்போ இந்த ரீசன்ட் டேஸ்ல வந்து எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு. அது என்னன்னா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எவ்வளவு நாளைக்கு வருவாங்க, எவ்வளவு தூரம் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த நிமிஷம் வரைக்குமே வந்து ஃப்ரெண்ட்ஸோட தயவுல தான் நான் இருக்கேன். அது ஒரு அன்பு, அது ஒரு அரவணைப்புன்னு சொல்லலாம். என் லைஃப்ல நான் எவ்வளவு மிஸ் பண்ணியிருக்கேன், அதுக்கு நான் நிறைய நினைச்சுலாம் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆனா இப்ப இருக்கிற ஃப்ரெண்ட்ஸை நான் மிஸ் பண்ணிட்டேன்னா நான் உடஞ்சிருவேன். எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் என் லைஃப்ல வந்து போயிருக்கலாம். ஒரு வயசுலயும் ஒருத்தவங்க. சின்ன வயசுல பரந்தாமன்ல இருந்து, கருணால இருந்து, செல்வால இருந்து, லதால இருந்து, கௌரிநாதன், சுரேஷ், மகேஷ், அருள், பிரவீன். அதுக்கப்புறம் என் லைஃப்ல நான் எல்லாமே இழந்துட்டேன் அப்படின்னு நான் நினைக்கும் போது சர்ச் ஃப்ரெண்ட்ஸ், ஜான்ல இருந்து பிரபா, அந்த யூத் டீம் எல்லாருமே என் லைஃப்ல முக்கியமானவங்க அவங்க. ஏன்னா சாப்பாடுக்கு கஷ்டப்பட போதெல்லாம் எனக்கு அவங்க தான் எல்லாமே பார்த்து பண்ணாங்க. அதை தாண்டி எனக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ அப்படின்னும் போது யாருடா பாத்துப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கும் போது கடவுள் தாங்க கொடுத்தாரு அந்த மனுஷனை. நான் படுத்து படிக்கா இருந்தேன். அந்த டைம்ல எனக்கு என்னென்ன பண்ணுமோ எல்லாமே அந்த மனுஷன் பண்ணான். அந்த மனுஷனோட நட்பு இருக்கு பாத்தீங்களா. என்ன சாப்பிட்டியான்னு கேட்ட ஃப்ரெண்டுல இவரும் ஒருத்தர் நான் சொல்ல மாட்டேன், இவர் தான் நிறைய முறை கேட்டிருக்காருன்னு சொல்றேன். தேங்க்யூ ஜெரும் ப்ரோ, லவ் யூ சோ மச். ஜெசி மேம், இவங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஷிப்போட அழகுனா என்ன, ஒரு பையனும் ஒரு பொண்ணும் சேர்ந்து பேசுனா பழகுனா ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்காதா அப்படின்ட்டு தப்பா நினைக்கிற காலகட்டத்துல அவங்க 2 பேரும் நல்ல உதாரணம். ஃப்ரெண்ட்ஷிப்போட அடையாளம் என்னன்னு யாருக்கும் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க மனசுல கரெக்டா இருந்தா போதும். இவங்க 2 பேர் மட்டும் இல்ல, இலக்கியா மேம், பசியா மேம். சோ நான் என்ன சொல்ல வரேன்னா கைஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எவ்வளவு தூரம் வருவாங்க, எவ்வளவு நாளுக்கு வருவாங்க அப்படின்னா கேட்ட பர்சனுக்கு தான் இது. இவ்வளவு தூரம் இருந்தா உங்களுக்கு என்ன, நீங்களா பெட்ரோல் போட போறீங்க. எவ்வளவு தூரம் அவங்க போனாலும் அவங்க கூட நான் பயணிப்பேன். நான் எவ்வளவு தூரம் போனாலும் என் கூட அவங்க பயணிப்பாங்க. ஃபேமிலின்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு ரூபா கூட எடுத்து தர மாட்டீங்க. ஆனா பாக்கெட் இருக்கிற காசு எடுத்து கொடுத்து நட்புன்ற ஃபேமிலியை உருவாக்கிக்க தெரியும். அதான் ஃப்ரெண்ட்ஷிப். இந்த டைம்ல எனக்கு சப்போர்ட் பண்ண, எனக்கு ஹெல்ப் பண்ண, எனக்கு சோறு போட்ட எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். நான் எங்க போனாலும் உங்களோட தாட்ஸ் எனக்குள்ள இருந்துட்டு தான் இருக்கும்.